அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவின் நடுப்பகுதியில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன். அதாவது இதுக்கு மேலே ஒரு செய்தி ஒரு விஷயம் இல்லவே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு டாப் மோஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு 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 செய்தி சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் டெய்லி ஒரு 2 நிமிஷம் 2 நிமிஷம் கேட்டால் கூட போதும். உங்களுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜி கிடைக்கும், பார்த்துங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு விட்ருங்க. மறக்காமல் ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. அதேமாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நண்பர்களே, ஒரே ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. நன்றின்னு போடுங்க, தேங்க்ஸ்ன்னு போடுங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு பூவாவது போட்டு விடுங்க. ஒரு 4 பூவை போட்டு விடுங்க. எனக்கு தேவையில்லை லைக்கும் எனக்கு தேவையில்லை, கமெண்ட்டும் எனக்கு தேவையில்லை. ஆனால் யூடியூப்பில் ஒரு 10 கமெண்டு 20 கமெண்ட் இருந்துன்னா அந்த வீடியோவை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் காட்டும். மக்கள் பயனடையணும், அனைவரும் பயனடையணும். எனக்கு தெரியலைங்க, எனக்கு தெரிஞ்சிருந்தால் நான் ஜெயிச்சிருப்பேன், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எனக்கு தெரியாமல் போயிடுச்சு, எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதற்காகத்தான் இந்த மாதிரி நான் போகணும். நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சிஸ்டர், ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. இப்போ ராகுன்னா அதோட தன்மைகள் குணங்கள் இருக்குது, கேதுன்னா அதுக்கு சில குணங்கள் இருக்குது. சரிங்களா? ராகுக்கு ஒரு குணம் இருக்கும், கேதுக்கு ஒரு குணம் இருக்கும். அது இந்த 12 கட்டம் இருக்கு இல்லையா, 12ஆ பிரிச்சிருக்காங்களா, அந்தந்த இடத்துல போகும்போது அந்த இடம் எப்படிப்பட்டதோ, அந்த போகிற பாதையில இருக்கக்கூடிய நட்சத்திரம், அந்த பாதையில போகக்கூடிய வீடுன்னு சொல்லுவாங்க. எந்த கிரகத்தினுடைய வீடு, அல்லது ஏதாவது ஒரு கிரகம் அந்த வீட்டுல இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ குரு இருக்கு, குரு இருக்கிற இடத்துல ராகு போறாருன்னு வச்சுங்க. குரு ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்குன்னு வச்சுங்க, அந்த கட்டத்துல இருக்கு, அந்த வீட்டுல அந்த ராசியில கட்டத்துல இருக்கு, குரு இருக்கு. அப்படிங்கும்போது அங்க ராகு போயிட்டு என்ட்ரி ஆகுறாரு, உள்ள நுழையிறாரு அப்படின்னா, அது அந்த குரு கிரகத்தினுடைய தன்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே பிரதிபலிக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி அந்த இடம் எப்படிப்பட்டது, 5ஆவது இடமா, 6ஆவது இடமா, 7ஆவது இடமா, 11ஆவது இடமா, அந்த இடத்துல ராகு இருக்கும்போது அந்த வீட்டுடைய 11ஆவது இடத்துல இருந்தீங்கன்னா ராகு இந்த மாதிரிலாம் ஒரு பிரதிபலிக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ மழை பெய்யும் போது ஒரு குட்டையில விழுவுதுன்னா, அந்த குட்டையில உப்பு மண்ணா இல்லை எப்படிப்பட்ட அந்த கருப்பு மண்ணா, சிவப்பு மண்ணா, செந்நீரா சிவப்பாயிடும் தண்ணி, கருமண்ணா தண்ணி கருப்பாயிடும். அதே மாதிரிதான் இந்த ராகுங்கிறது இப்படி. அதே மாதிரி கேதுங்கிறதும் அந்தந்த வீட்டை பொறுத்து மாறும். அந்த என்ன கிரகம் இருக்குதோ, வேற ஒரு கிரகம் அதோட சேரும் போது அது தன்மைகள் அப்படியே பிரதிபலிக்கும். இப்படிதான் இதே மாதிரிதான் ஒவ்வொரு கட்டத்துக்கும் போகும்போது அதனுடைய தன்மைகள்லாம் மாறிக்கிட்டே போகும். அந்த அந்த ராகு எப்படி பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறும், கேது மாறும். அதே மாதிரி குரு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது அது 3 பார்வை பார்க்குதான். அப்படிங்கும்போது எந்த வீட்டுக்கு போனாலும் அப்படியே அது பார்வை பார்க்குதுன்னு சொல்றோம். அப்போ அதுதான் அதனுடைய தன்மை அந்த பிரியுது. அது ஒரு அதிசயமா தான் இருக்கு. அதாவது ஒரு மனுஷன் எப்படி நல்லதும் பண்றான், கெட்டதும் பண்றான், அப்புறம் நண்பனா இருக்கிறவன் எதிரியா மாறிடுறான். அதே மாதிரிதான் இப்போ ஒரு இடத்துக்கு மாறி மாறி போகும்போது அதனுடைய தன்மைகள் மாறி 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 வருது. அல்லது ஒரே கட்டத்துல 2-3 கிரகம் சேரும் போது அது ஒரு வித்தியாசமா இருக்கும். இப்படி புதன் கிரகம்னா புதன் ஒரு 10 நாளைக்கு தான் இருக்கும், 8 நாள், 10 நாள், 12 நாள், இப்படிதான் ஒரு கட்டத்துல இருக்கும், அப்புறம் மாறிடும். அதே மாதிரி சுக்கிரன் சொன்னா அது ஒரு தன்மைகள், அதனுடைய குணங்கள், அது ஒவ்வொரு கட்டத்துக்கும் போகும்போது ஒவ்வொரு விதமான மாற்றங்களை உண்டு பண்ணுது. அதே மாதிரி செவ்வாய்ங்கிறதும் அதே மாதிரிதான், அது ஒரு சில ஒவ்வொரு கட்டமா போகும்போது அது ஒவ்வொரு விதமா பல விதமான இதெல்லாம் சொல்றாங்க. இப்ப என்னைய பொறுத்தவரை என்னுடைய இது என்னன்னா, செவ்வாய் என்னுடைய ராசிக்கு செவ்வாய் தான் அதிபதி. அவர் போயிட்டு என்ன பண்றாரு, 9வது இடத்துக்கு போகும்போது செவ்வாய் 9வது இடத்துல போய் 4 மாசமா இருந்துச்சு பாருங்க. அது என்னமோ சொல்றான், 1.5 மாசம் தான் இருக்கும் ஒரு ராசி. அது செவ்வாய் கிரகம் 1.5 மாசம் தான் ஒரு கட்டத்துல இருக்கும், அப்படியே மாறி போயிட்டே இருக்கும். அப்படிங்கும்போது இப்ப என்ன ஆச்சுன்னா 4 மாசமா 9லயும் நிக்குது, அந்த ஒரு இடத்துல நிக்குது. அப்படிங்கும்போது 4 மாசமா கொஞ்சம் இழுபறியா அப்படியே முடியாத மாதிரி கஷ்டமா இருக்க மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி மாறும். சரிங்களா? அப்படி ஒரு மாற்றத்தை அப்படிங்கும்போது நமக்கு ஒரு குரு ஹெல்ப் பண்றாருன்னு வச்சுங்களேன். இப்போ உதாரணமா
குரு வந்து நமக்கு நல்ல நல்ல இடத்துல இருந்துகிட்டு நம்ம ராசியை பாக்குறாரு, நல்லதெல்லாம் செய்யறாரு, 100 நல்லதே செய்யறாருன்னு வச்சுங்க. அப்ப அந்த மற்ற கிரகங்கள்லாம் செய்யக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் தப்பிச்சிடலாம். சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு கிரகம் நமக்கு 100 நல்லது பண்ணுதுன்னு வச்சுங்க. குருங்கிறது முக்கியமான கிரகம். அப்ப வந்து குரு வந்து குரு நம்ம ராசியை பாக்குது, நல்ல நல்ல ஒரு இடத்துல இருக்குது. புரியுங்களா? அது வந்து குரு வந்து குரு 11ல இருந்துன்னா நல்லா இருக்கும். சொல்றது புரியுதா உங்களுக்கு? குரு வந்து 11ல இருந்தா நல்லா இருக்கும், 7ல இருந்தா நல்லா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? 7வது இடத்துல இருந்து குரு நல்லா இருக்கும், 11வது இடத்துக்கு போனாலும் நல்லா இருக்கும். மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி கூட குறையலாம். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரிதான். அப்படிங்கும்போது இப்போ 7வது இடத்துல இருக்கு, நம்ம ராசியை பார்க்குதுன்னா நல்லா 100 நல்லா இருக்கும், ஈஸியா அழகா அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கும். ஆனா கொஞ்சம் மாறும்போது எல்லாம் கொஞ்சம் அப்படியே மேல இருந்து கீழே வர்ற மாதிரி கொஞ்சம் கஷ்டமா தெரியுற மாதிரி இருக்கும். நம்ம முயற்சி பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணி போராடி போகணும். அடுத்தது வேற ஒண்ணும் இல்லை, ஈஸியா போகணும், கொஞ்சம் முயற்சி எடுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதனால இதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அந்த கிரகங்கள் இப்ப குரு, சனி, ராகு, கேது, அப்புறம் புதன், சுக்கிரன், செவ்வாய், இந்த பூமி எல்லாமே, பூமி, சந்திரன், சூரியன் எல்லாமே வந்து சிவன் கடவுள் தான் உருவாக்கி வச்சிருக்கிறார். சூரியன் வந்து மாசம் ஒரு மாசத்துக்கு ஒருக்கா கரெக்டா மாறிடும். 30 நாள் சூரியன் வந்து ஒரு கட்டத்துல இருக்குது, 30 நாள் மாறிக்கிட்டே இருக்கும். அதான் வந்து தை, மாசி, பங்குனி, சித்திரை, அந்த சூரியனை வச்சுதான் இங்க மாசமே பிரிச்சிருக்காங்க. தமிழ் மாசம் தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசின்னு ஒவ்வொரு மாசத்துல அந்த தமிழ் மாசப்படி கரெக்டா 12 மாசத்துக்கும் 12 கட்டம் கரெக்டா வந்துருவார். சூரியனுக்கு வந்து மாசம் ஒரு மாசத்துக்கு ஒரு ஒரு கட்டம், 12 கட்டத்துக்கும் 12 மாசம், அதை வச்சுதான் 12 மாதமே உருவாகுது. சொல்றது உங்களுக்கு புரியுதா? சூரியன் வந்து இந்த 12 மாசத்துலயும் 12 கட்டத்துக்கு போறாரு. அதனாலதான் 12 மாசம் வச்சு ஒரு வருஷமே முடியுது. ஒரு வருஷம் அதை வந்து 12ஆ பிரிச்சு 12 மாதங்கள் அப்படின்னு வச்சிருக்காங்க. புரிஞ்சுட்டீங்களா? அது மாதிரி சூரியனை வச்சுதான் இந்த 12 மாசமே இருக்கு. ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு கட்டத்துக்கு போவார். தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி, இப்படி ஒவ்வொரு மாசம் தமிழ் மாசப்படி அது கரெக்டா வந்துருவார். அது கரெக்டா அது சூரியன் போனா அது என்னென்ன இப்போ ஒரு இது சூரியனாவே அரசாங்கம் சம்பந்தப்பட்டதெல்லாம் சூரியன். அப்ப அவர் நல்ல இதுல இருந்தாருன்னா, சூரியன் நல்ல இடத்துல இருக்கும்போது, அவருக்கு சரியான இடத்துல இருக்கும்போது, உச்சம் பெறும்போது, நல்ல இடத்துல வரும்போது உங்களுக்கு அரசாங்கத்துல சலுகை எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. இப்படியெல்லாம் என்னமோ சொல்றாங்க, ஏகப்பட்டது சொல்றாங்க. இப்படி இந்த இடத்துல இருந்தா இப்படி ஆயிரும், அப்படி ஆயிரும், தோஷம் ஆயிரும். அதுக்கு இப்படி பரிகாரங்கிறது ஒண்ணும் இல்லை சிஸ்டர். அதெல்லாம் பரிகாரம் பண்ண முடியாது. நம்ம சாமி வணங்கிட்டு நம்ம பாட்டுக்கு வேலையை பார்க்க வேண்டியதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு ஜோசிகார் ஒருத்தர் சொன்னார், பரிகாரம்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் அந்த அமைப்புல வர்றது, நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம், தெய்வத்தை வணங்கிக்கிட்டு நம்ம விட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், பரிகாரம் பண்ணி சரி பண்றேங்கிறதெல்லாம் ஏமாத்து வேலை அப்படிங்கிறாங்க. சொல்றது புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே அந்தந்த கிரகத்துக்கும் ஒரு குணம் இருக்கு, அதுதான் அது பிரதிபலிக்குது. அது ஒரு கிரகத்துல சேரும் போதோ அல்லது கட்டத்தை மாறும் போதோ அது குணங்கள் மாறிக்குது, வேற ஒண்ணும் இல்லை. ஒவ்வொன்றும் செய்யுது ஒரு வேலையை ஒவ்வொரு டைம். இப்ப வந்து ஒரு ஒரு குரு எடுத்துங்க, 12 மாசம், ஒரு வருஷத்துக்கு முன்ன பின்ன கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கணக்கு வச்சுங்க. ஒரு கட்டத்துக்கு போனா ஒரு வருஷத்துல அப்படியே இருக்கும், ஒரு கட்டத்துல இருக்கும். சனி எடுத்துங்க, சனி வந்து ஒரு கட்டத்துல 2.5 வருஷம் இருக்கும். அதே மாதிரி ராகு கேது வந்து 18 மாசம், 1.5 வருஷம். அது சனி வந்து 2.5 வருஷம், ராகு கேது 1.5 வருஷம், குரு வந்து 1 வருஷம், செவ்வாய் வந்து 1.5 மாசம். சராசரியா ஒரு கட்டத்துக்கு போனா அது 1.5 மாசம் இருக்கும். அப்படி வச்சுங்க. பூமிங்கிறது சந்திரன் வந்து 2.5 நாள்ல ஒரு கிரகத்துக்கு ஒரு கட்டத்துக்கு 2.5 நாள் தான் இருக்கும் சந்திரன். பூமி கணக்கு இல்ல, பூமி தான் வந்து சுத்துறதுக்கு தான், அது பூமி சுத்துறதுக்கு 365 நாள். அதை விட்டுருவாங்க, பூமியை சேர்க்க மாட்டாங்க. இந்த பூமியை வந்து இந்த ராசி கட்டத்துல சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக சந்திரனை சேர்த்துக்குவாங்க. சந்திரனை வச்சுக்குவாங்க. புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி சூரியன் வந்து ஒரு கட்டத்துக்கு ஒரு மாசம், கரெக்டா 30 நாள் சூரியன் அடுத்த கட்டத்துக்கு போயிடும், அந்த மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த சுக்கிரன் வந்து கரெக்டா ஒரு 25 நாள் முன்ன பின்ன, 20 நாள், 22 நாள் அல்லது 25 நாள், சுக்கிரன் வந்து 20 நாள். அதே மாதிரி புதன் வந்து ஒரு கட்டத்துக்கு சராசரியா 10 நாள் 8 நாள் தான். ஒரு வாரம் அல்லது 8 நாள் அல்லது 10 நாள் 12 நாள், இவ்வளவுதான் அந்த ஒரு கட்டத்துல இருக்கும். ஒரு வாரம் மாறிடும். புரியுதா உங்களுக்கு? வாரம் 8 நாளைக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா அந்த புதன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அது ஃபாஸ்டா மாறும், ஃபாஸ்டா பக்கத்துல இருக்கு, சூரியனுக்கு பக்கத்திலேயே இருக்கு. அது சூரியனை சுற்றி வர்றதுக்கு 88 நாள் தான். சூரியனை
88 நாள்ல சுத்தி வந்துடும், 90 நாள் தான் சுத்தி வந்துடும். அதனால 12 பிரிங்க. ஒரு 90 வந்து 12 பிரிச்சா எத்தனை நாள் வரும்? 8 நாள் தான் வரும். அப்ப 8 நாள் 9 நாள்ல ஒரு கட்டத்தை தாண்டி போயிடும். அதில் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 12 நாளைக்கு இருக்கும். ஒரு கட்டத்தில் 6 நாளில் கூட மாறிடும். இப்படி மாறிக்கிட்டே போகும். சரிங்க, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்கு. அந்த தன்மை வந்து ஒரு கட்டத்துக்கு மாறுபடும். அல்லது வேற ஏதோ சேரும் போது 3 கிரகம் ஒரே கட்டத்தில் இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும், வித்தியாசமா இருக்கும். சில சமயத்தில் 5 கிரகங்களோட ஒரே கட்டத்தில் இருக்கு. அப்ப சில வித்தியாசமான நிகழ்ச்சியில உலகத்திலே நடைபெறும் மாற்றங்கள். இதெல்லாம் வந்து சிவன் தான், கடவுள் தான் படைச்சிருக்கிறாரு. நம்ம வந்து சிவன் இருக்கும்போது நமக்கு சிவன் பார்த்துக்குவார், அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம அதை பத்தி நம்ம ரொம்ப பெருசா எடுத்துக்க வேண்டாம். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொன்றும் எங்கெங்க போகுதுன்னு பார்த்துட்டு எச்சரிக்கையா இருக்கணும். என்னன்னா, ஒரு வானிலை ஆராய்ச்சி சொல்றாங்க இல்லையா, மழை வரும்னா நம்ம கொடையை எடுத்துக்கிறோம். அதே மாதிரிதான் மழை வராதுன்னு சொன்னா கொடை இல்லாமல் போகலாம். இவ்வளவுதான் சிஸ்டர் வித்தியாசம். ஒவ்வொரு கிரகம் என்ன பண்ணுமோ அது தகுந்த மாதிரி நம்ம எச்சரிக்கையா விழிப்பா கவனமா ஒவ்வொன்றையும் கவனமா செய்யணும், ஏமாந்துடக்கூடாது. இப்படி நஷ்டம் ஆகும் விரையாகும்னா நம்ம விரையும் எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா. ஓகேவா? தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகம்னா கேளுங்க, அப்புறம் நான் சொல்றேன். இதை ஒரு திரும்பி கேளுங்க, நல்லா ஒரு தடவை 2 தடவை கேளுங்க. கேட்டுட்டு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஹலோ ஹலோ சிஸ்டர், அதாவது சிஸ்டர் வளர்மதி சிஸ்டர், ஒரு நன்றி கூறுறது, நன்றி உணர்வு, நன்றி சொல்றதுன்னா ரொம்ப நன்றிப்பான்னு சொல்றோம்னா ரொம்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம், மகிழ்ச்சி சந்தோஷன்ட்டு. அது எப்படின்னா, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டாம், சும்மா இருந்தா போதும். இப்ப நம்ம சொல்லி கொடுக்குற டெக்னிக்கே வந்து நீ ஒண்ணுமே செய்ய வேணாம்ப்பா, உள்ளார வந்து எல்லாமே இருக்கு, நீ அப்படியே சும்மா இரு, இந்த சும்மா இருக்கிறதுல நிலைச்சிரு, சும்மா இருக்கிறதுல நிலைச்சிரு, அப்படியே இரு. அதாவது நன்றின்னு சொன்னா சிவமா மாறிடுறீங்க. இப்ப சிவனை நினைக்கிறீங்க, சிவன் வந்து அங்க உயரத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அங்க இருக்கிறாரு, இது டாப்ல உயரத்துல இருக்காரு, சிவம் இருக்கு, எல்லாத்துக்கும் மேல உயரத்துல இருக்கு. அப்படிங்கும்போது சிவம் இருக்கு, இந்த சிவனை நினைக்கிறீங்க. அங்கிருந்து நமக்கு உடம்புக்குள்ள வரைக்கும், உடம்பு வரைக்கும் முதுகு தண்டின் கீழ்ப்பகுதி டோட்டலா நமக்குள்ள வருது. முதுகு தண்டு, தலை உச்சி அல்லது முதுகு தண்டு வடத்தின் கீழ்ப்பகுதி, மூலாதாரம், அது வரைக்கும் இந்த பவர் வந்துகிட்டே இருக்கு, பாஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது எங்க வேணாலும் நினைச்சுக்கோங்க, அவங்க மொத்தம் இருக்கிறாருன்னு நினைச்சுங்க, நமக்குள்ளே இருக்காரு. இப்போ அவருடைய பவர் நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறதுனால நமக்குள்ள இருக்காருன்னு நினைச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்குள்ள மறைஞ்சிருக்காரு. இப்ப முதுகு தண்டு நினைக்கிறீங்க, அதாவது தலை உச்சி நினைக்கிறீங்க, நினைச்சு அங்க சிவம் வந்து பவர் கொடுத்துட்டு சிவன் இருக்காரு, தலை உச்சியில சிவன் இருக்காரு, முதுகு தண்டின் கீழ்ப்பகுதியில மூலாதாரத்துல சிவன் இருக்காரு அப்படின்ட்டு, அப்படி இந்த சிவமா இருக்காரா, அதை மறைஞ்சிருக்காரு. அப்ப அந்த சிவமா நீங்க மாறிடுங்க. புரியுது உங்களுக்கு? அந்த சிவமா மாறிடுங்க. நீங்க ஒண்ணுமே செய்யக்கூடாது, அப்படி சும்மா நிலைச்சிருங்க. சிவமா மாறிட்டு அப்படியே நிலைச்சிருக்கீங்க, அப்படி சும்மா இருக்குங்க, எதுவுமே செய்ய வேண்டாம். அதுதான் அந்த பயிற்சி. இப்போ ஒரு ரம்பமில்ல வந்து நம்ம எப்படி இந்த ரம்பத்தை அசையாம பிடிச்சிக்கிறோம்ல, தீட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி ஒரு கத்தியை தீட்டுறும் போது அசையாம பிடிச்சிட்டு அப்படியே அறத்தை வச்சு தீட்டுவாங்க. அப்ப வந்து அந்த அசையாம பிடிக்கணும், அப்ப ஆட்டக்கூடாது, ஆட்டுனாக்கா அது ஷார்ப்பாகாது. அப்படிங்கும்போது நம்ம வந்து அசையாம அப்படியே நிலைச்சிருக்கணும், முதுகு தண்டுலயே நிலைச்சிருங்க. முதுகு தண்டுல நிலைச்சிருக்கிறீங்க, அதாவது அங்க இருக்கிற சிவன் மறைஞ்சிருக்காரு, முதுகு தண்டுல சிவன் மறைஞ்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த சிவன் இருக்காரு நம்புறீங்க, அது சிவமா மாறிடுறீங்க, அப்படியே நிலைச்சிருக்கீங்க, அவரா மாறிட்டு அப்படியே இருக்கீங்க, சும்மா இருக்கீங்க. எதுவுமே எந்த சிந்தனையும் பண்ணக்கூடாது, எந்த பிளான் எதுவுமே செய்யக்கூடாது, எந்த பிளான் போட வேண்டாம், ஒன்றும் சிந்தனைகள் பண்ண வேண்டாம், வேற எங்கேயும் இந்த கவனம் எங்கேயும் சிதற வேண்டாம், எங்கேயும் உங்களுடைய கவனம், உங்களுடைய மனசு எங்கேயும் ஓட வேணாம். எல்லாமே இருக்கு, எந்த பிளானும் போட தேவையில்லை, எந்த ஒர்க்கு எந்த வேலையும் எதுவுமே செய்யக்கூடாது, சும்மா இருந்தா போதும். எல்லாமே இருக்கும்போது சும்மா தானே இருக்கணும். அதனால சும்மா இருக்கிறீங்க, அந்த சிவமா இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்க, சிவமா இருக்கிறீங்க, அப்படியே நிலைச்சு எங்கேயும் போகாம, எங்கேயும் ஒரு அவசரமே இல்லாம பொறுமையா அப்படியே நிலைச்சு இருக்கீங்க. இவ்வளவுதான். சரி, இதை செய்யுங்க, உங்களுடைய அத்தனை பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். வேற ஒண்ணும் இல்லை, சும்மா அப்படியே இருக்கணும், இதுதான். அதை கொஞ்ச நேரம் செய்யுங்க, அடிக்கடி இப்படி செஞ்சீங்க, சிவமா மாறுங்க, அப்படியே சும்மா இருங்க, அப்படியே நிலைச்சிருங்க. இவ்வளவுதான் சிஸ்டர். இதை மட்டும் நீங்க செஞ்சாவே போதும். இதுக்கு பேர் தான் தியானம். இதுதான் நம்ம தியானம்னு சொல்றோம். இது சொல்லி கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறல, இந்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஞானம், அவ்வளவுதான். இந்த சொல்லி கொடு விளக்கம் தான் வந்து ஞானம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பண்றீங்க, கரெக்டா அதை பண்ணும்போது அதுதான் தியானம், மெடிடேஷன். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க மெடிடேஷன் வரலங்கிறீங்க, வரும். நீங்க இந்த மாதிரி டெக்னிக்கா முயற்சி பண்ணுங்க, வரும். அதே மாதிரி நம்ம வந்து 100க்கு 100 முழுமையா சிவனை நினைக்கணும்னா பாயிண்டா அவர் நினைக்கணும். மேல உயரத்துல இருக்காரு, பாயிண்டா அந்த சிவனை நினைச்சிட்டு அந்த சிவமா மாறிடணும். அதாவது அந்த சிவம் நான் தான், அந்த மேல இருக்க உயரத்துல இருந்து பிரகாசிக்கக்கூடிய அந்த ஜோதி,
அந்த புள்ளி பாயிண்ட், அந்த ஒரு புள்ளி, அந்த புள்ளி சுத்தியில சிவப்பா இருக்கு, ரவுண்டா சிவப்பா இருக்கு. அப்போ அப்பதான் நீங்க நினைக்கணும், மனசுல நினைச்சிட்டு அந்த சிவம் நான் தான்ட்டு சிவமா மாறிடுறீங்க. அப்படியே சும்மா இருங்க. அந்த சிவன் நான் தான்ட்டு நீங்க சும்மா இருங்க, அவ்வளவுதான். அப்படியே அந்த மனசை நிறுத்துங்க, உங்க கவனத்தை அதில் நிறுத்தி வச்சிருங்க. வச்சுட்டு சும்மா இருங்க. நீங்க உங்களை மறந்துடுங்க, அப்படியே அந்த சிவமா மாறிட்டீங்க. இப்போ சிவமா அப்படியே இருங்க. பாயிண்ட், அது மேல இருக்க பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. எல்லாம் கம்ப்ளீட், எவ்ரிதிங், எல்லாம் சக்சஸ் முடிஞ்சுது. அதுக்கு மேல ஒன்றும் விஷயம் இல்லவே இல்லை. யூடியூப்ல நிறைய வீடியோ போடுறாங்க. டெய்லி மக்கள் அதை வந்து சில வீடியோக்கு 10,000 பேரும் பார்க்குறாங்க, 10 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் பார்க்குறாங்க. பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இது சும்மா ஒரு பொழுதுபோக்கா பார்க்குறாங்க, டைம் இருக்கு, டைம் பாஸ் மாதிரி பார்க்குறாங்க. இவங்களும் பேசி 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 டெய்லி வீடியோ போடுறாங்க. இவ்வளவுதான் இப்போ நான் சொன்னதான் சிஸ்டர், இதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இந்த ஞானத்தை நல்லா மனசுல பதிச்சு புரிஞ்சுக்கிட்டு இதை அடிக்கடி ஒரு நிமிஷம் பண்ணுங்க, இல்ல அதிகாலையில பண்ணுங்க, இல்ல மதியம் டைம் கிடைச்சா சாப்பிட்றதுக்கு முன்னாடி மதியம் பண்ணுங்க, எப்ப வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நிமிஷம் தான், கொஞ்ச நேரம் பண்ண நினைங்க போதும். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நினைங்க, இது மாதிரி மெடிடேஷன் ஒரு 5 நிமிஷம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி மற்ற சமயங்கள்ல மெடிடேஷன் பண்ணாடி கூட நம்ம கூடவே இருக்காரு நினைச்சுங்க. கூடவே நம்ம கூட இருக்கிறாரு, பவர் கொடுத்துட்டு இருக்காரு, கூடவே இருக்காரு, நமக்கு பாதுகாத்துட்டு இருக்காரு அப்படின்னு கூடவே இருக்கிறாருன்னு நீங்க அடிக்கடி மறக்காம இருங்க. அவ்வளவுதான், இதை மட்டும் செஞ்சுட்டு வாங்க. அப்புறம் வந்து இந்த கிரகங்கள் சொன்னீங்களா, கிரகங்கள் அது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு தனியா காலையில ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை நன்மையே செய்யட்டும். இப்ப ராகுனா ராகு வந்து எனக்கு நன்மையே செய்யட்டும், கேது வந்து நன்மையே செய்யட்டும் சொல்லணும். அதே மாதிரி இப்ப சனி கிரகம்னா சனி கிரகம் வந்து உங்களை சனி கிரகம் நன்மையே செய்யட்டும் சொல்லுங்க. அப்புறம் வந்து ஒரு தடவை நன்மையே செய்து கொண்டிருக்கிறது, நன்மையே செய்யட்டும், 100 நன்மையே செய்யட்டும் அப்படின்னு சொல்லுங்க. மேற்கொண்டு நான் உங்களுக்கு விளக்கணும் பேசி அனுப்பல, நான் அனுப்புறேன். அது எப்படி ராகுக்கு எதுனா என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு பேசி அனுப்புறேன். ஓகேவா? தேங்க்யூ. ஹலோ சிஸ்டர், இப்ப ஜென்ம சனி சொல்றீங்களா, ஜென்ம சனி அது வந்து இருந்ததுன்னா ஏதோ ஒரு எல்லாரும் வந்து சுத்தி இருக்கிறவங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க அல்லது கூட வேலை ஏதோ ஒரு சுத்தி இருக்கிறவங்கன்னு வச்சுக்கணும், பொதுவா பக்கத்துல யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா கூட இருக்கலாம், பக்கத்துல யாராவது வேலை செய்யறவங்களா கூட இருக்கலாம், யாரோ ஒருத்தர் பக்கத்துல நமக்கு அருகாமையில பக்கத்துல இருக்கிறவங்க நம்மளை பகை பண்ற மாதிரி வருவாங்க. நம்மளை வந்து ஏதாவது திட்டுவாங்க, பகையா விரோதமா வருவாங்க, பேசுவாங்க. ஏதாவது நம்மளுக்கு முகத்துக்கு நேராவே கூட பேசலாம். கசம்சன் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசினாங்கன்னா அமைதியா இருங்க, வேற வழி இல்லை. அவங்க கிட்ட சண்டைக்கு போகாதீங்க, அப்படியே தலையை குனிஞ்சிட்டு அமைதியா இருந்துங்க, வேற வழி கிடையாது. அது சனி பண்ற வேலை தான், சரிங்களா? பகை டோட்டலா வந்து சுத்தி இருக்கிற யார் மூலமாவது ஒரு பகை வந்துகிட்டே இருக்கும். தினம் கூட யாராவது ஒரு அது மாதிரி வரும், டெய்லி கூட யாராவது ஒருத்தர் பகை பண்ற மாதிரியே பண்ணுவாங்க, சரியா? அது நடக்கும் கண்டிப்பா, அது முக்கியமானது. அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு சுமையை வச்சுக்கிட்டு. சனி வந்து உங்க ராசியில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ராசியில இப்ப அதான் ஜென்ம சனினா உங்க ராசியில சனி இருக்கு, உங்க ராசியிலேயே இருக்கு 1வது இடம். 2வது ஸ்தானம்னா 2வது கட்டத்துக்கு போயிடும், 1வது கட்டம்னா உங்க கட்டத்திலே இருக்கு, உங்ககிட்டே இருக்கு இப்ப சனி, அதான் ஜென்ம சனின்னு சொல்றது. அப்ப என்ன ஆகுனா, உங்க கட்டத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு வெயிட்டா இருக்கும், அப்படியே ஏதோ பாரத்தை தூக்கி வச்ச மாதிரி போட்டு அமுக்குன மாதிரி, நகர முடியாம போட்டு அமுக்கி வெயிட்டை தூக்கிட்டு போற மாதிரி, ஏதோ சுமந்துகிட்டு இருக்க மாதிரி, கஷ்டமா ஒரு மாதிரி இருக்கும். இதே பாருங்க, இந்த சனி வந்து இப்ப 2 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த சனி வந்து 2வது இடத்துக்கு போயின்னு வச்சுங்களேன், 2வது இடத்துக்கு போயிடுச்சுன்னா, அப்ப அந்த போன 2 நாள், ஒரு நாள்லயே மறுநாள் அந்த நாளே இப்ப நீங்க சனி பயிற்சியா மாறுதுன்னு சொன்னாவே, அந்த நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெயிட் இறங்கின மாதிரி, அப்பா ரிலீஸ் ஆயிடுச்சுடா, பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும், சுமை இறக்கி வச்ச மாதிரி, குறைஞ்ச மாதிரி, வெயிட் இல்லாத மாதிரி லேசா இருக்கும். உங்க ஜென்ம சனிங்கிறது உங்க அந்த இதுல இருக்கிற வரைக்கும் 2.5 வருஷத்துக்கு ஒரு பெரிய வெயிட்டை சுமந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும், அமுக்குற மாதிரி கஷ்டமா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. அதை நீங்க தியானம் பண்ணுங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்கு என்ன செய்யறதுன்னு என்ன சொல்றது, அப்படிதான் இருக்கும், ஒரு மாதிரி கொஞ்சம் சகிச்சுக்கிட்டு போகணும், சரிங்களா? அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பரிகாரம்னு சொன்னாங்க, இந்த அரச இலை பொடி இருக்குல்ல, அரச நிலை, அந்த பொடியை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு மேல சிவனை தியானம் பண்ணுங்க, ஒரு சங்கல்பம் பண்ணீங்க, சனி கிரகத்தினால எனக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது,
அதிலிருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு அலைகள், காந்த அலைகள் அது வந்து நன்மையே செய்யட்டும் அப்படின்னு ஒரு நாளைக்கு ஒரு 3 தடவை 2 தடவை தியானம் பண்ணி சொல்லுங்க. சிவனை தியானம் பண்ணிட்டு அந்த சனி கிரகத்தினுடைய அலைவீச்சு அந்த 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 காந்த அலைகள் எனக்கு நன்மையே செய்வதாக, நன்மையே செய்யட்டும் அப்படின்னு அப்படியே ஒரு 5-6 தடவை சொல்லுங்க. திருப்பி அப்படியே அமைதியா சொல்லுங்க. அமைதியா இருந்துகிட்டு நீங்க சொல்லுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு இதாகும். அதே மாதிரி அந்த மாதிரி சங்கல்பங்களை உறுதி எடுத்துக்கிட்டீங்கன்னு மனசுல சனி கிரகம் நன்மையே செய்யட்டும் இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நினைச்சுக்கிறீங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் ஒரு ஆபத்து வர்றது கூட உங்களுக்கு மாறிக்கும். சரிங்களா? அதுதான் செய்யணும். எல்லாமே செய்யலாம், எல்லா கிரகத்தையும் செய்யலாம். உங்களுக்கு எந்த கிரகம் சரியில்லையோ அந்த கிரகத்தை வந்து நீங்க நினைக்கலாம். சிவனை தியானம் பண்ணிட்டு அந்த கிரகத்தை நினைச்சு அந்த கிரகம் நன்மையே செய்யட்டும், நன்மையே செய்யட்டும், நன்மையே செய்கிறது, நன்மையே செய்கிறது அப்படின்னு நினைச்சிங்க. தியானம் பண்ணி நினைச்சிங்க. கண்டிப்பா அது 3/4 குறைஞ்சிரும். அப்படியே ஒரு ஆபத்து வர வந்தால் கூட உங்களுக்கு தலைக்கு வந்து தலைப்பகையோட போன மாதிரி உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. அதான் பிரேயர் மாதிரி தான் அது. சங்கல்பம் திருப்பி சொல்றோம். அதுதான் என்ன சொல்றாங்க, அஃபர்மேஷன் சொல்லுங்கிறாங்க. அதே தான் 10 தடவை 20 தடவை மனப்பூர்வமா அப்படியே சொல்றீங்க, நம்பிக்கையோட ஒரு அமைதியா. அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த மாற்றம் கிடைக்குது. இது வந்து நாங்கள் என்ன சொல்றோம், பிரேயர்னு சொல்றேன், பிரார்த்தனை. அப்போ நீங்கள் அமைதியாக இருந்துட்டு ஒரு உறுதியாக சொல்கிறீங்க, கன்ஃபார்மாக நன்மையே செய்யட்டும், நன்மையே செய்யிட்டு அப்படியே ஒரு உறுதியாக கன்ஃபார்மாக சொல்கிறீங்க, அப்படியே அமைதியாக மனப்பூர்வமாக சொல்கிறீங்க. அதோட அந்த கிரகத்தை நினச்சி அது நன்மை செய்யட்டும், நன்மை சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது திருப்பி ஒரு நாளைக்கு 3 தடவை 4 தடவை காலை மதியம் இரவு இப்படி சொல்லிக்கிறீங்க மறக்காமல். அந்த சங்கல்பத்தை அந்த சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஆபத்துகள் ஏதாவது வந்துச்சுனாக்கா உங்களுக்கு என்ன பண்ணணும்னாக்கா ஒரு லேசாக பாதிக்கும், ஒன்றும் செய்யாது. அவங்க தான் இப்போ கால் உடையறதுக்கு பதிலாக, முழங்காலுப்பு உடையறதுக்கு பதிலாக, கால் உடையறதுக்கு பதிலாக ஒரு முள்ளு குத்துனா எப்படி இருக்கு உங்களுக்கு? முள்ளு குத்துனா கூட சரி பிடுங்கி போட்டுடலாம், சின்ன முள்ளாக குத்திடுச்சு, முள்ளு குத்துனா பிடுங்கி போட்டுடலாம், வலிக்கும். ஆனால் கால் உடைஞ்சா என்ன ஆகும்? அப்போ கால் உடையிறது கூட என்ன ஆகும், ஒரு முள்ளு குத்துற மாதிரி சின்னதாக அப்படியே நடக்கும். சின்ன சிராய்ப்பு ஏற்படுறதுக்கும், சின்னதாக ஒரு லேச சின்னதாக அடிபடுறதுக்கும் காலே உடையறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அது மாதிரி சின்னதாக ஒரு கீரல் ஏற்படுறதுக்கும் காலை உடையறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது லேசா உங்களுக்கு பாதிக்கும், பெரிய பாதிப்பும் உங்களுக்கு வராது. இதை மறக்காம டெய்லி செய்யுங்க. சனி கிரகத்தினுடைய பாதிப்பு இருக்காது. மற்ற கிரகங்கள் ராகு கேது அப்படி ஏதாவது பாதிப்பா இருந்தால் கூட நீங்க அது மாதிரி ராகு கேது நினைச்சு இந்த ராகு கேது ரெண்டுமே நன்மையே செய்யட்டும், நன்மை அது கொஞ்சம் சொல்லுங்க. எது சரியில்லையோ அதை நினைச்சு சொல்லுங்க. கண்டிப்பா அதுல இருந்து வரக்கூடிய பாதிப்புகள் 3/4 குறைஞ்சிரும், டோட்டலா குறைஞ்சிரும். அது லேசாக ஏதாவது கீரல் உண்டு பண்ணலாம், பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? தேங்க்யூ. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் வெற்றி மேல் வெற்றி வரணும், ஒவ்வொரு வினாடியும் மிராக்கிள்ஸ் நடக்கணும், 100க்கு 100 சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்களும் தீட்சை எடுத்துங்க. தீட்சை எடுத்துக்கிற விரும்புகிறவங்க உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, சில நண்பர்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி நீண்ட நேரம் தியானம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்காக ஒரு மெடிசன் தயார் பண்ணியிருக்கேன். அந்த மெடிசனை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. அப்போ வந்து நீங்கள் நீண்ட நேரம் தியானம் பண்ண முடியும். மற்றபடி அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. நல்ல உறக்கம், நல்ல தூக்கம் வரும், நல்லா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். மனசில் வந்து நல்ல இந்த கவனம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். மனசில் வந்து நல்ல ஞாபக சக்தி, மெமரி பவர் நல்லாயிருக்கும். அந்த மெடிசன் வந்து 100க்கு 100 நேச்சுரலாக இயற்கையாக தயார் பண்ணியிருக்கோம். எந்த விதமான ஒரு சைடு எஃபெக்டும் கிடையாது. அந்த மெடிசன் உங்களுக்கு தேவைப்பட்டால் எனக்கு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்புறம் நண்பர்களே, நம்முடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எம்சி சேனலில் மெம்பர்ஷிப்பாக சேர்ந்துக்கலாம். முதல்ல வந்து 89 ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம். அல்லது ரெண்டாவதாக 599 ரூபா கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம். அப்புறம் மூணாவதாக இருக்கக்கூடியது 1999 ரூபா, 2000க்கு 1 ரூபா கம்மி. அந்த மாதிரி கூட நீங்கள் பணம் கட்டி மெம்பராக சேர்ந்துக்கலாம். அப்படி சேர்ந்துக்கும் போது நீங்கள் இந்த
ரொம்ப ரொம்ப முக்கியமான தியான பயிற்சி பற்றிய வீடியோக்கள், அப்புறம் கிரியா யோகா பயிற்சி அப்படி வீடியோக்கள், அப்புறம் அஸ்வினி முத்திரை ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி அஸ்வினி முத்திரை செய்கிறது, அந்த பயிற்சி எப்படி செய்கிறது அது பற்றிய வீடியோக்கள், இன்னும் நிறைய முக்கியமான வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம். மெம்பராக சேர்ந்துக்குங்க. அது எப்படின்னா, இப்போ இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா, இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு கீழே பாருங்கள், இதுக்கு கீழே சின்னதாக ரோஸ் கலரில் ஒரு ரவுண்டாக ரோஸ் கலரில் இருக்கும், சின்னதாக ஒரு புள்ளி இருக்கும் ரோஸ் கலரில். அந்த புள்ளியை டச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளார போயிடலாம். அந்த சேனலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அதில் வந்து சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னாக்கா ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும். அது மெம்பராக ஜாயின் பண்ணுறது. அந்த ஜாயின்னு ஒரு பட்டன் அமைச்சிட்டிங்கனாக்கா அதில் போயிட்டு நீங்கள் வந்து பணம் கட்டணும். அதாவது உங்கள் ஜிபே நம்பர் ஜிபேன்னு இருக்கும், ஜிபே, ஃபோன்பே இதெல்லாம் இருக்கும். அதை டச் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நம்பர் கேட்கும். உங்கள் ஜிபே நம்பர் இருக்கு இல்லையா, நீங்கள் பணம் அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர் அது கேட்கும். அதில் அந்த நம்பரை டைப் பண்ணிங்கனாக்கா அதில் போய்ட்டு நீங்கள் பணம் நீங்கள் கட்டலாம். பணம் கட்டி நீங்கள் மெம்பராக சேர்ந்துக்கலாம், மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே நன்றி. மெம்பராக சேர்ந்து 100க்கு 100 பலனடைய வாழ்த்துக்கள். நன்றி.